ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் பிஸ்கெட் ரெசிபி தாங்க. நெய்யே இல்லாமல் நெய் பிஸ்கெட் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதை நைஸாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரையை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரை பவுடரை ஒரு கப் சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கணுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் நான் இப்போ மைதா மாவு போட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து சர்க்கரை 1 கப், மைதா மாவு 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டோம். எந்த கப்பில் சர்க்கரை அளக்கிறோமோ அதே கப்பில் தான் மைதா மாவும் அளக்கணும், அதே கப்பில் தான் எண்ணெயும் அளக்க போகிறோம். இப்போ இந்த மைதா மாவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூடவே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்போ அது ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்தது 1 கப் அளவுக்கு ஒரு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கோம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்களும் வந்து வெஜிடபிள் ஆயில் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நெய் பிஸ்கெட் உண்மையாலும் செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெண்ணெயை கூட உருக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இது ஈஸியான வேலை நான் செய்கிறேன். இன்னொரு வழியிலையும் செய்யலாம், அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஆயில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இப்போ நான் ஒட்டுக்கா விட்டுட்டேன். இப்போ எல்லா ஆயிலும் மிக்ஸ் ஆகி இந்த மாவு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து ஒரு உருவாகும். அதாவது ஒரு மாவு வந்து ரெடி ஆகும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியோ பாலோ சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலேயே தான் வந்து இந்த மாவையும் இதே கரைச்சி எடுக்க போகிறோம், நல்லா வந்து பிணைஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இதை கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து இதை அப்படியே உருண்டையாக வர வரைக்கும் பிசையுங்க. நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். உங்களுக்கு வெடிப்புகள் இல்லாத அளவுக்கு நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் சீக்கிரம் பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா வேறு வேலையே இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக உருண்டையாக வந்திருக்குது. உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் பத்தலை அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கே நீங்கள் வந்து செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு நெய் பிஸ்கெட் வீட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவில் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஃப்ளேவரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி ஃப்ளேவர்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுவே அப்படியே போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளேவர் சேர்த்துறேன். இதுக்கு வந்து நான் வந்து அதிகமாக எதுவும் போட போகிறதில்ல, வெறும் பாதாம் எசன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் விடுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு பாருங்கள். நான் பாதாம் எசன்ஸ், ஸ்ட்ராபெரி எசன்ஸ், இந்த மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அந்த எசன்ஸ் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பாதாம் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதில் பாதி மாவில் நான் பாதாம் எசன்ஸ் கலந்துக்கிறேன், மீதி மாவில் நான் பிஸ்தா எசன்ஸ் அந்த மாதிரி கலந்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு பாதாம் எசன்ஸ் மட்டும் ஊற்றி உங்களுக்கு இந்த பிஸ்கட்டை சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 ட்ராப் தான் பாதாம் எசன்ஸ் ஊற்றினேன். அதுவே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நல்லா மறுபடியும் பிசைஞ்சு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பிசைறதுக்கு முன்னாடியே ஊற்றிக்கலாம். நான் 2 ஃப்ளேவராக வேணுங்கிறக்காக ஒரே இதாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் 2 ஃப்ளேவராக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து கையிலேயே வச்சு அமர்த்தி ஒரு பிஸ்கெட் ஷேப்க்கு ரவுண்டாக கொண்டு வரலாம். இப்போ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருண்டை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அழகான ஒரு பிஸ்கெட் ஷேப்புக்கு ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இறுக்கமாக உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் எல்லாம் கொஞ்சம் விரிசல் இருந்துச்சுன்னா அதை நல்லா கையால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிஸ்கெட்டு உடையாமல் விரிசல் விடாமல் அழகாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படி இல்லை உங்கள்கிட்ட பிஸ்கெட் கட்டர் இருக்குது அப்படின்னா இதை தட்டில் அகலமாக விரித்து விட்டுட்டு இந்த மாவை அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்கெட் கட்டரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் தடவி அது மேலே மைதா மாவை வந்து தூவி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி உங்களுக்கு எந்த விருப்பமான ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஷேப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃபுல்லாக ட்ரேயில் வச்சு நான் வந்து குக்கரில் வைக்கல. இந்த மாதிரி ஒரு பழைய வடை சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக மண் போட்டு பாருங்கள், அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இது மேலே இதை வச்சுட்டு நல்லா டைட்டாக மூட போகிறேன். இதை வந்து மேலே ஒரு மூடி போட்டு மூட போகிறேன். நான் இவ்வளோ வந்து பாதாம் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா மூடி போட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்க போகிறேன். நான் இப்போ வெயிட் வச்சுட்டேன் பாருங்கள். ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இந்த பிஸ்கெட் ரெடி ஆயிரும். ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தங்காட்டி 12 மினிட்ஸ்லேயே இது வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் 12 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறினோன்னு தான் நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு பாதாம் பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நெய் பிஸ்கெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பின்னாடி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 2ஆக உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நைஸாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கம்மியான செலவில் வீட்லேயே நெய் பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.